எங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அழகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பணியில் கலந்திடவே கோகுலமாய் ஒன்று கூடி வரும் இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியானது மேட்டு தோட்டம் அமல்ராஜ் சுரேஷ் இவர்களின் குடும்பத்தில் மரித்த சம்பூர்ணம் அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளில் இவர்களது ஆன்மா நித்திய இளைப்பாறுதல் அடையவும், மேலும் இக்குடும்பத்தில் மரித்த சூசை மாணிக்கம், ஆரோக்கியம், மரிய தெரேஸ் இவர்களின் ஆன்மா இளைப்பாறுதல் அடையவும் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். நம்முடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கின் கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகங்கள் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்த அழைக்கின்றன. இறைவன் நமக்கு நிறைய நற்காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய நன்மையாலும் அருளாலும் பேரிரக்கத்தாலும் கனிவாலும் கருணையாலும் நம்மை என்றும் நிரப்பிக் கொண்டிருக்கின்றார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய குழந்தைகள், பெற்றோர்கள், நோயாளிகள் அனைவரும் இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நாம் அவரிடம் அவருடைய பேரிரக்கத்தை கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் நிறைய நமக்கு தருகின்றார். அவருடைய இரக்க பெருக்கத்தால் நம்மை என்றும் நிரப்புகின்றார். ஆண்டவரே, என் மீது இரக்கம் வையும், என்னை குணப்படுத்தும் என்று அவரிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் நமக்கு நற்சுகத்தை தருகின்றார். நமக்கு நிறைய நோய்கள் இருந்தாலும் நாம் ஆரோக்கியத்தோடு இன்றைய மாலை பொழுதிலே இந்த திருப்பலியிலே பங்கு பெறுகிறோம் என்றால் அவருடைய நற்காரியம், அவருடைய நற்சுகம், அவர் அளித்த நமக்கு அளித்த நற்சுகம் அனைத்திற்கும் மேலாக அவருடைய நன்மைத்தனம் அனைத்தும் நமக்கு வெளிப்படுகின்றன. எனவே நாம் நன்றி உள்ள விதத்திலே இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட மனம் வருந்தி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான கிறிஸ்து மரியாதையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயம் இறைவனே, இறையில்லாத விண்ணகத்தே ஆற்றல் அனைத்தும் தந்தீரம் தேவ தந்தை இறைவனே. ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று நிச்சயமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளி. தந்தை அவற்றில் வீற்றிருப்பவரே, நீர் மீது இரங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்தாவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருள் என்றும் எங்கள் முன் செல்லவும் எங்களை தொடர்ந்து வரவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் நற்செயல் புரிவதில் என்றும் கருத்தாய் இருக்க செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதலாம் வாசகம் 2 அரசர்கள் அதிகாரம் 5 வசனம் 14 17 முடிய. எனவே எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடிவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழு. அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடல் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதே உம் அடியான். எனது அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்வேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள். 2 கழுத்தை போதி அளவு மண்ணை இருக்கிறது எடுத்துச் செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரிபலியோ வேறு பலியோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. என்னை சுமப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மயில்கள் நடத்திட்ட போதும் நரிகள் அழுவதில்லை. நரிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவில் சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிழி சுமக்கும் இருவிழி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானில் சுமக்கும் மேகத்திற்கென்றும் மலைத்துளி சுமையில்லை. மலைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. தெமித்திய நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 2 இறைத்திருவசனங்கள் 8 முதல் 13 வரை. தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்யாதவனை போல் சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்பவர்களை மீட்பையும் அதனோடு இணைந்து என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைவரையும் பெற்று கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரோடு மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் நம்ப தகுந்தவர்களெனினும் அவர்